நேர்களே, இன்றைய பொது ஜோதிட கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒவ்வொரு கிழமைகளுக்கும் ஒவ்வொரு நிற உடை அணிந்து கொள்வது வழக்கம். சமீப காலமாக இது அதிகரித்துள்ளது. அது பற்றி உங்கள் கருத்து என்னன்றீங்க? இதெல்லாம் வந்துங்க ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு தான் ஜாதகத்தை எடுப்பாங்க. அப்புறம் குழந்தை பிறக்கலாம் ஜாதகத்தை எடுப்பாங்க. இன்றைக்கி வந்து கலருக்கு, நம்பருக்கு, நியூமராலஜிக்கெலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது ஒன்றும் தவறு கிடையாது. இது நானே வந்து என்னுடைய முகநூலில் நிறைய தடவை இதை வந்து பதிவு பண்ணியிருக்கேன். நவகிரகம் ஒன்றொன்றுக்கும் ஒவ்வொரு நிறம் உண்டு. இப்போ செவ்வாய்க்கிழமைக்கு செவ்வாய்க்கிழமையுடைய அதிபதி செவ்வாய், அதுக்கு வந்து சிகப்பு நிறம். புதனுக்கு புதன்கிழமை பச்சை நிறம். குருவுக்கு வியாழக்கிழமை மஞ்சள் நிறம். சுக்கிரனுக்கு பட்டு வெள்ளை நிறம். சனிக்கு நீல கலர் அல்லது கரும் பச்சை, ரொம்ப டார்க்காக இருக்கக்கூடிய கலர். அதே மாதிரி சந்திரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெண்மையான கலர். சூரியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிகப்புலேயே இளம் சிகப்பு. ஸோ இது போன்ற இப்போ நான் போட்டிருக்கிற மாதிரி இளம் சிகப்பு, சிகப்புலேயே டார்க் மெரூனு, டார்க் ரெட்டை விட இளஞ்சிகப்பு. செவ்வாய் வந்து டார்க் ரெட் ரத்த கலரு, இது வந்து இளஞ்சிகப்பு. இந்த மாதிரி கலர் எல்லாம் போடுவாங்க. ஒவ்வொரு கிளையும் ஏற்ற வண்ணம் ஆடை அணிந்து கொண்டால் பார்ப்பதற்கு வேண்டுமானால் அழகாக இருக்கும். ஆனால் இது ஜோதிட ரீதியாக பெரிய மாற்றங்கள் எதுவும் நிகழாது. நீங்கள் ஏதாவது ஒரு ஆன்மீகத்தை தேடி போகிறீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள். இதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. அப்படிலாம் பார்த்தா இப்போ ஆஃபீஸில் கம்பெனி யூனிஃபார்ம்லாம் போடுறதுக்கு பதிலாக 6 கலராக போட முடியும். அப்படி கிடையாது. இல்லை நீங்கள் ஏதாவது ஜோதிடத்தில் ஏதாவது படிக்கிறீங்க அல்லது ஏதாவது ஒரு ஆன்மீகம் சம்மந்தமாக இருந்தால் அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லை என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு ஆதித்ய தொலைக்காட்சியில் நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜி ஹாசன். வணக்கம் நேர்களே.